உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஈரான் தனது புதிய சுப்ரீம் லீடரை அறிவித்த அன்று இரவு தனது பலத்தையும் நடைபெற்று வருகின்ற யுத்தத்தில் ஈரான் என்ன செய்ய போகின்றது என்ற அதனது நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தி இருந்தது. அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளின் இடைவிடாத குண்டுவீச்சுக்களையும் அள்ளித்தொழிப்புகளையும் தாண்டி ஈரான் போரிடும் ஆற்றலுடன் இருந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்தியையும் அது வெளிப்படுத்தி இருந்தது. அன்றைய தினம் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் மாத்திரம் முழுவதுமாக வெற்றிகரமாக அமைந்திருந்தால் ஈரான் மீதான இஸ்ரேலின் போர் முன்னெடுப்புகளின் வேகம் கிட்டத்தட்ட முழுவதுமாகவே முடங்கியிருக்கும் என்று கூறுகின்றார்கள் சில ராணுவ நோக்கர்கள். நேற்று முன்தினம் ஈரான் தனது சுப்ரீம் லீடரை அறிவித்த அன்றைய தினம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை மிகவும் சக்தி வாய்ந்த ஹெய்பஷெக்கன் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் இஸ்ரேல் மீது மிக முக்கியமான தாக்குதலை நடத்தியிருந்தது. அதுவும் இஸ்ரேலின் உயிர் நாடி என்று கூறப்படுகின்ற இஸ்ரேலின் துறைமுக நகரமான ஹைஃபாவில் உள்ள பசான் ஆயில் ரிஃபைனரி மீதே ஈரான் தனது மிக சக்தி வாய்ந்த ஹைபர்ஷெக்கன் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியிருந்தது. ஈரானின் சக்தி வாய்ந்த ஹைபர்ஷெக்கன் பாலிஸ்டிக் ஏவுகணை பற்றியும் அந்த ஏவுகணையை ஈரான் இம்முறை பயன்படுத்திய போது அது மேற்கொண்ட ஒரு புதிய தந்திரோபாய நடவடிக்கை பற்றியும் பார்ப்பதற்கு முன்னதாக ஈரானின் இலக்கு, அதாவது இஸ்ரேலின் பசான் எண்ணெய் சுத்திகரிக்கும் நிலையத்தின் முக்கியத்துவம் பற்றி மிகச் சுருக்கமாக பார்த்து விடுவோம். இஸ்ரேலின் துறைமுக நகரமான ஹைஃபாவில் இருக்கின்ற இந்த பசான் ஆயில் ரிஃபைனரி என்பது இஸ்ரேலின் உள்ளூர் எரிபொருள் தேவையின் 60% பூர்த்தி செய்து வருகின்ற ஒரு முக்கியமான நிலையம். இந்த பசான் ஆயில் ரிஃபைனரி மாத்திரம் தாக்கப்படுமானால் இஸ்ரேலின் ஒட்டுமொத்த செயற்பாடை ஸ்தம்பித்துவிடும் என்று கூறுகின்றார்கள். முக்கியமாக இஸ்ரேலின் யுத்த விமானங்களுக்கு தேவையான எரிபொருள் இந்த பசான் ஆயில் ரிஃபைனரியின் செயற்பாட்டிலேயே தங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையம் முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டால் இஸ்ரேலின் யுத்த விமானங்கள் வானில் எழும்புவது என்பது மிக கடினமான ஒரு காரியமாகிவிடும் என்று கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட பசான் ஆயில் ரிஃபைனரி மீதுதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஈரான் ஹைபர்ஷெக்கன் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. பசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டு விட்டதாக ஈரான் கூறுகின்றது. இல்லை என்று இஸ்ரேல் மறுதளிக்கின்றது. முழுவதுமாக அல்லாமல் ஒரு பகுதி தாக்கப்பட்டிருக்கலாம் என்று சில சுயாதீன தரப்புகள் கணிப்பு வெளியிட்டு வருகின்றன. ஆனால் சீத விடயங்களை கடந்து ஈரானின் அந்த தாக்குதலின் பின்னால் உள்ள ஈரானின் போரிடும் ஆற்றல்தான் இங்கு மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. முதலாவது, அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் மிக கடுமையான குண்டுவீச்சுக்களின் மத்தியிலும் ஈரானின் ஏவுகணை பலம் நிலைத்து நிற்கின்றது என்கின்ற உண்மை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடந்த 10 நாட்களில் ஈரானின் சுமார் 6400 இலக்குகளை தாக்கி அளித்துள்ளதாக கூறி வருகின்றன. இஸ்ரேல் 3400 இலக்குகளையும் அமெரிக்கா ஈரானின் சுமார் 3000 இலக்குகளையும் தாக்கி அளித்துள்ளதாக கூறி வருகின்றன. நேற்று வரை நடைபெற்ற தாக்குதல்களின் பிரகாரம் ஈரானின் 75% பாலிஸ்டிக் ஏவுகணை செலுத்திகள் அளிக்கப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது. ஈரான் வசம் இருந்த கணிசமான அளவு ஏவுகணைகளையும் தாம் தாக்கி அளித்து விட்டதாகவும் அது கூறுகின்றது. யுத்தத்தின் ஆரம்ப நாட்களில் நாளொன்றுக்கு சராசரியாக 100 வரையிலான ஏவுகணைகளை வீசி வந்த ஈரான் கடந்த 4 நாட்களாக நாளொன்றிற்கு சராசரியாக 12 முதல் 25 வரையிலான ஏவுகணைகளை மாத்திரமே ஏவி வருவதை சுட்டி காண்பிக்கின்ற மேற்குலக ராணுவ ஆய்வாளர்கள் ஈரானின் கணிசமான ஏவுகணைகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கி அளித்து விட்டதாகவே கூறி வருகின்றார்கள். இப்படி ஈரான் மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறி வருகின்ற நிலையில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ஹைபர்ஷெக்கன் ஏவுகணை மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ஹைபர்ஷெக்கன் ஏவுகணை என்பது ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை. ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக சென்று இலக்கினை துல்லியமாக தாக்கவல்ல ஏவுகணை என்று கூறப்படுகின்றது.
குறிப்பாக அமெரிக்காவின் பேட்ரியட் மற்றும் இஸ்ரேலின் அரோ ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறைகளை மீறி இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய அளவுக்கு நவீனமான முறையில் ஈரானினால் வடிவமைக்கப்பட்டுள்ள ஏவுகணைகள். ஹைபர்ஷெக்கன் ஏவுகணை பற்றி குறிப்பிடும் ராணுவ வல்லுநர்கள் ஈரானிடம் உள்ள மற்றைய ஏவுகணைகளைப் போல இது லிக்விட் ஃபியூவலில், அதாவது திரவ எரிபொருளில் செயற்படுகின்ற ஏவுகணைகள் இல்லை என்று கூறுகின்றார்கள். இவைகள் சாலிட் ஃபியூவல், அதாவது திண்ம எரிபொருளில் செயற்படுகின்ற ஏவுகணைகள். திரவ எரிபொருளில் இயங்குகின்ற ஏவுகணைகளை ஏவுவதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்பதுடன் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் செய்மதிகளும் உளவு விமானங்களும் அதனை கண்டுபிடிப்பதற்கான கால அவகாசம் கிடைத்துவிடும். ஆனால் கைபர்ஷெக்கன் ஏவுகணைகள் சாலிட் ஃபியூவலில், அதாவது திண்ம எரிபொருளில் இயக்குகின்றபடியினால் அவற்றினை ஏவுவதற்கு சில நிமிடங்கள் மாத்திரம் போதும். நினைத்த மாத்திரத்தில் ஒரு கண்டெய்னரில் சுமந்து சென்று பாரிய தயாரிப்பு எதுவும் இல்லாமல் ஏவிவிட முடியும். அமெரிக்க இஸ்ரேல் போர் விமானங்கள் ஈரானின் ஏவுகணைகளையும் ஏவுகணை செலுத்திகளையும் தேடி தேடி வேட்டையாடி வருவதுடன் ஈரானின் நிலக்கீழ் ஏவுகணை தளங்கள் என்று நம்பப்படுகின்ற தளங்களையும் பங்கபஸ்டர் குண்டுகளை வீசி தகர்த்து வருகின்றன. அப்படியிருந்தும் கைபர்ஷெக்கன் ஏவுகணைகள் போன்ற பாரிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ஈரான் இன்னமும் பாதுகாத்து வைத்திருப்பதும், அந்த ஏவுகணைகளை கொண்டு நினைத்த மாத்திரத்தில் குறித்த இலக்கை நோக்கி துல்லியமாக தாக்குதல் நடத்த ஈரானினால் முடிவதென்பது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுத்தவரையில் ஒரு ஆபத்தான சமிஞ்ஞைதான். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் மேற்கொண்ட அந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் ஒருங்கமைத்திருந்த விதம்தான் இங்கு மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. கைபர்ஷெக்கன் ஏவுகணையை இஸ்ரேலின் முக்கிய இலக்கை குறிவைத்து ஈரான் ஏவியது ஒரு பக்கம் இருக்க, அந்த ஏவுகணையை ஈரான் ஏவுகின்ற போது ஒரு முக்கியமான ஒருங்கமைப்பை செய்திருந்தது. அதுதான் இஸ்ரேலை பொறுத்தவரையில் மிகவும் சிக்கலான, அச்சம் தருகின்ற ஒரு போர் வியூகமாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் இஸ்ரேலின் ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து ஹைபர்ஷெக்கன் ஏவுகணையை ஏவுகின்றது. அந்த ஏவுகணை ஏவப்படுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னர் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் ஹைபர் பிராந்தியத்தில் இருந்த ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறைகள் மீதும் ரேடர்கள் மீதும் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதுதான் இஸ்ரேல் என்று எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவால். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையும் ஈரானின் ப்ராக்சிக்களும் ஒருங்கிணைந்து இஸ்ரேல் மீது சமகாலத்தில் தாக்குதல் மேற்கொள்ளுவது என்பது சமாளிப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு இலக்கு. ஈரானின் புதிய சுப்ரீம் லீடர் பதவியேற்ற உடனேயே ஈரானினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல் எதிர்காலத்தில் அந்த பிராந்தியத்தில் விரிய இருக்கின்ற யுத்தத்தின் காத்திரத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஹிஸ்புல்லாக்கள் மீது தற்பொழுது இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருவது இதனால்தான். இஸ்ரேலின் எல்லைப் பகுதிகளில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாக்கள் மாத்திரம் பலம் பெற்றுவிட்டால் இஸ்ரேலினால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது மிகவும் கடினம். கடந்த 2ஆம் தேதி முதல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது விமானம் மற்றும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ள இஸ்ரேலிய படைகள் இதுவரை சுமார் 500க்கும் அதிகமான ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கி அளித்துள்ளன. ஹிஸ்புல்லாக்களின் பல முக்கிய தலைவர்களையும் கொலை செய்திருக்கின்றன. ஹிஸ்புல்லாக்களின் சுமார் 70 ஆயுத கிடங்குகளை அளித்திருப்பதாகவும் கூறுகின்றன. இது எவ்வாறு இருக்க, ஈரானின் ஏவுகணைகள் அளிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா கூறி வருவதை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை உற்சாகவே நிராகரித்துள்ளது. பெரும் எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் தங்களிடம் இருப்பதாக கூறுகின்ற ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை ஒரு தொன் வெடிமருந்து நிரப்பக்கூடிய ஏவுகணைகள் கூட தம்மிடம் இருப்பதாக சற்று முன்னர் கூறியுள்ளது. யுத்தம் எப்பொழுது முடிவடைய வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது என்றும் டெஹரான் தான் அதனை முடிவு செய்ய வேண்டும் என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் யுத்த நிறுத்தம் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் கலிஃபாப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது ஒரு யுத்தத்தை இனி யாருமே நினைக்காத வகையில் ஈரான் மீது ஆக்கிரமிப்பை மேற்கொள்ள வந்தவர்களின் வாயில் குத்தப்போவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளினூடாக தமக்கு வந்த யுத்த நிறுத்த அழைப்புகளை ஈரான் நிராகரித்து விட்டதாகவும்
யுத்தம், யுத்த நிறுத்தம், பேச்சுவார்த்தை, மறுபடியும் யுத்தம் என்ற அந்த சக்கரத்திற்குள் ஈரான் மறுபடியும் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இப்படி இருக்க அமெரிக்கா தனது 3வது விமானந்தாங்கி கப்பலையும் மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பி வைத்துள்ளது. பிரான்ஸ் தனது 11 யுத்த கப்பல்களை மத்திய தரைக்கடலை நோக்கி அனுப்பி வைக்கின்றது. ஒரு விமானந்தாங்கி கப்பல், 2 ஹெலிகாப்டர் கேரியர்ஸ், 8 ஃப்ரிகேட்ஸ். பிரித்தானியா ஏற்கனவே ஒரு யுத்த கப்பலை அந்த பிராந்தியத்திற்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் மற்றொரு விமானந்தாங்கி கப்பலையும் அங்கு அனுப்புவதற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் ஈரானை 20 மடங்கு பலமாக தாக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.